சுவாதி, அழாதம்மா. அழாம என்னால இருக்க முடியலையே. ராஜுவும் நானும் சேர்ந்து வாழ்வோன்னு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தோம். அத்தனையும் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா பிரிச்சு வச்சுட்டாரு. அதான் மனசு தாங்க முடியல. இங்க பாருமா, கடவுள் நினைச்சத மனுஷனால பிரிக்க முடியாது. காதலுக்கு பணமும் அந்தஸ்தும் ஒரு நாளும் எதிரியா இருக்க முடியாது. உண்மையான காதலை யாராலும் அழிக்க முடியாதுமா. தைரியமா இருமா, நல்லதே நடக்கும். ஏண்டா தம்பி, காக்கா உட்காரு என்னமோ விழுந்த கதையாட்டம் நீ கைய வைக்க மெக்கானிக்கு பொட்டுன்னு போயிட்டானேடா. இப்ப போலீஸ் கேஸ்ன்னு வந்தா என்னடா பண்றது? மச்சான வித்த பணம் சொலையா 3 லட்சம் இருக்குல்ல, அதை செலவு பண்ண வேண்டியதானே? ஓ மச்சான வித்த பணம் இப்படியா போகணும்? ஆமா, பெரிய உழைச்சு சம்பாதிச்ச பணம். அட கொடுக்க வேண்டியதானக்கா. போலீஸ் நீங்க எங்க? ஒரு போலீஸ்காரனை பார்த்து எங்க வந்தா கேக்குற? யூ ஆர் a criminal. உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்து. ஏண்டா உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தனை கொண்டுட்டா நாங்க விட்டுருவோமா நடராஜ் ஸ்டேஷனுக்கு? ஐயா, எங்களை இப்படியே தெருவுல இழுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா போயிடும். எங்களை விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஒரே ஒரு கொலை தான் பண்ணணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஒரு கொலையாவது அரை கொலையாவது கொலைதான். எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான். புறப்பட ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது. எல்லாம் ஒன்னால வந்தது. நீ தானே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்ட. நீ தானே அடிச்சு கொண்ட. நீ ஒருத்தி போதும். கோர்ட்ல யாருமே சாட்சி சொல்ல வேணாம். உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் பால் கிணத்துல வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அதை செய்யு. இந்த பாரியா, குத்துப்பட்டவன் தன் ரத்தத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். ரத்தம் பூரா போயிடுச்சு. 3 லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்ல இந்த கேஸ்ல ஆளுக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. 7.5 வருஷமா? ஏக்கா, மச்சான வித்த பணம் 3 லட்சம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்கா. போக சீக்கிரம் போக, சீக்கிரம் எடுக்கா. இந்தாங்க ஐயா, இந்த பணமும் வேண்டாம், உங்க தண்டனையும் வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஐயா 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 ஐயோ, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சேடா தம்பி. நம்ம பிரிவு எங்க நிரந்தரமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுவாதி, நம்ம காதல் உண்மையானது, தூய்மையானது. எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஒருவேளை நாம சேர முடியலன்னா? நோ, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கழுத்தை யாராலையும் தாலி கட்ட முடியாது. தேங்க்யூ ராஜு, தேங்க்யூ. பைத்தியம், இதுக்கு போய் அழவே. அசஞ்சா சுட்டுவேன். என் பொண்ணுகிட்ட மனசை பறி கொடுத்துட்டியாமே, அதுக்கு நஷ்டேடா. இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு, எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. பணத்தால காரு பங்களா எதை வேணாலும் வாங்கலாம், மனசை வாங்க முடியாது. உன்னோட பணத்தால என் மயிர்ல ஒண்ணு கூட வாங்க முடியாது. என்னடா சொன்ன? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. உன்னை என்ன அவர் மேல ஒரு அடி பட்டது, நான் உயிரோட இருக்க மாட்டேன். கேட்டி அவன் பொண்ணு சொன்னத? பணம் உன்னுடைய பலம் நீ நினைச்சிட்டு இருக்க. நீ பெத்து வச்சிருக்க, அதுதான் உன்னுடைய பலஹீனம். காட்டு கத்தி கத்தாத, பிபி கீப்பி வந்து உடம்பு கெட்டுற போது. சொல்ல மறந்துட்டேன். வரட்டுமா மாமா?
ராஸ்கல், இந்த ரகுநாத பூபதியினுடைய பவர் என்னன்னு தெரியாம என் பொண்ண பகடக்காயா வச்சு விளையாடிட்டா போற. ஏய் ஐயா, அந்த பயல பெத்த மகன் ஆசைப்பட்டுட்டேன்னு ரத்த சொந்தத்தை கூட மறந்து அந்த அரண்மனை பொண்ணையே உனக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைச்சேன். தாம்பாளத்தோட போன நம்மள தரங்கட்டத்தனமால பேசிவிட்டா. இப்ப என்னடான்னா ஆளை வச்சு உன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். நெட்டையோ குட்டையோ நம்ம வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ராசு, அந்த பொண்ணுக்கு நமக்கு இனிமே ஒத்து வராது. அதனால பார்த்தது பழகுனது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம செல்லக்கிளி கழுத்துல ஒரு தாலிய கட்டையா, எல்லாம் சரியா போயிரும். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் செல்லக்கிளி கழுத்தை தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே சுவாதியோட உயிர் போயிடும். எவ உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா போதும் நீங்க நினைச்சா இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐய ராசு, இதுக்கா சாப்பிடாம எந்திரிச்சு போறான் பாருவேன். நில்லடா பண்ணாடா பரதேசி, எங்க நாக்குல எச்ச ஊற வச்சுட்டு ஒரு சில்லு கூட விடாம எடுத்துட்டு போறிய. எங்க வயிறு எரிஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் அழி போயிரும்டா. சட்னிக்கு தாங்க பாட்டனா கொடுப்பான். போவியா? ஐயோ, ஒரு தேங்காய்க்கு பாட்ட வரைக்கும் எடுக்கிறானே, கட்டையில ஓக. தம்பி வருத்தப்படாத, மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். மரணி இல்லாதவன் என்ன ஊத்துவான், நீ வேற. ஓடியா ஐயா, உடைங்க உடையா. ஐயா, உடைக்க போறீங்களா இல்ல கொண்டு போக போறீங்களா? ஆமா ஐயா, உடைக்க போறீங்களா கொண்டு போக போறீங்களா? செல்லியம்மனை கும்பிட்டு உடைக்கத்தான் போறேம்மா. அப்ப உடைங்க 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 உடைங்க. ஐயா ஐயா, ஒரே ஒரு சில்லு கொடுங்க. தம்பி, மச்சு வீடு கட்டி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இன்னைக்கு தேங்காய் பொறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்டா தம்பி. மச்சான வித்த பாவம் தான் நம்மள இப்படி ஆட்டுது. ஆமாண்டா தம்பி, ஆட்ட விக்கலாம் மாட்ட விக்கலாம்,
காட்டை விக்கலாம், மேட்டை விக்கலாம், காரு விக்கலாம், பங்களா விக்கலாம். ஆனா புருஷனை மட்டும் விக்க கூடாதுடா தம்பி.